திருப்பத்தூரில் வெள்ளி வியாபாரியை மிரட்டி நகைகள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கத்தி முனையில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களுக்கு சிறை விருந்து வைக்கப்படுமா? ஆற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தீபக். இவர் பல ஆண்டுகளாக தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் ஆற்காட்டில் இருந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு வழக்கமாக வியாபாரத்துக்கு சென்றுள்ளார். சுமார் 150 கிலோ அளவிற்கு வெள்ளியில் செய்யப்பட்ட கால் கொலுசு, செயின், மோதிரம் உள்ளிட்ட பொருட்களை காரில் வைத்துள்ளார். வாணியம்பாடிக்கு சென்றதும் அங்குள்ள நகைக்கடை பஜாருக்கு 4 பைகளில் இருந்த வெள்ளிப் பொருட்களுடன் சென்றுள்ளார். அவற்றை பல்வேறு கடைகளில் விற்பனை செய்துள்ளார். மீதம் இருந்த 30 கிலோ வெள்ளிப் பொருட்களை காரில் வைப்பதற்காக அவரது ஓட்டுநரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார். ஏற்கனவே வெள்ளிப் பொருட்களை விற்பனை செய்த 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் காரில் இருந்துள்ளார். அத்துடன் எஞ்சிய வெள்ளிப் பொருட்களையும் ஓட்டுநர் காரில் வைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் 3 பேர் கத்தி முனையில் கார் ஓட்டுநரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. பணம் மற்றும் நகைகளை வெளியே எடுக்காவிட்டால் குத்தி கொலை செய்து விடுவோம் என கூறி உயிர் பயம் காட்டியுள்ளனர். உயிருக்கு அஞ்சிய கார் ஓட்டுநர் ஒதுங்கியதும் 30 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 15 லட்சம் ரூபாயை மொத்தமாக கொள்ளையடித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கொள்ளையர்கள் தப்பி ஓடி உள்ளனர். இது தொடர்பாக வெள்ளி வியாபாரி தீபக்கிற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே கொள்ளை சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் தீபக் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் நகைக்கடை பஜார் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். வாணியம்பாடி பஜார் பகுதியில் கத்தி முனையில் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.